கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று அவருடைய பாடு மரணத்திற்கு முன்பதாக 7 நபர்கள் சாட்சியாக சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டு சட்டப்படி ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கும் குற்றம் இல்லாதவர் என்று தீர்ப்பதற்கும் 2 சாட்சி போதுமானது. நீங்கள் உபாகமத்திலே படிக்கும் பொழுது, இன்னும் நியாயப்பிரமாண புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனா ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே குற்றம் இல்லை என்று 7 பேர் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாம் இந்த தியானத்திலே வேத வசன ஆதாரங்களின் அடிப்படையில் கவனிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்கள் பெயரளவிலே கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவனுடைய பாடு மரணங்களை முக்கியப்படுத்தி அதை தியானம் செய்வதற்கும் தங்களுடைய ஜீவியத்தை சரி செய்வதற்குமாக நாட்களை நேரங்களை ஒதுக்குகிறார்கள். ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய நாமும் கூட அவனுடைய பாடு மரணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவைகளை தியானித்து நாம் எவ்வளவு பெரிய தீய அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், எவ்வளவு மகத்துவமான இந்த ரட்சிப்பை, இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார் என்பதை உணர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அவனுடைய சத்தியத்தை தியானிக்க நாம் நேரங்களை ஒதுக்குவோமாக. முதலாவது சாட்சி மத்தேயு சுவிசேஷம் 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். குற்றமில்லாத இரத்தம் என்று இந்த சாட்சியை சொல்லுகிற மனிதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ். 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவன். 3.5 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழிய குழுவில் மிக பிரதானமான ஒரு பதவி இவனுக்கு இருந்தது. ட்ரெஷரர், பணப்பையை வைத்துக் கொண்டு அனுதின தேவைகள் சார்ந்த காரியங்களை கவனிக்க மிக முக்கியமான பொறுப்பில் யூதாஸ் இருந்திருக்கிறான். இவன் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் 30 வெள்ளிக்காசுக்கு. அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அவன் அறிந்த பொழுது, மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அவன் அறிந்த பொழுது, அந்த 30 காசையும் கொண்டு வந்து தேவாலயத்தில் எரிந்து விட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அறிந்திருந்தான். அதை வெளிப்படையாய் சொன்னான். அன்பானவர்களே, யூதாஸை இயேசுவின் சீஷன் என்கிற பட்டியலிலே நாம் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அப்போஸ்தல பட்டத்தை அவன் இழந்தான் என்றும் அவருடைய மேன்மை வேறொரு கொடுக்கப்பட்டது என்றும் நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலும் சங்கீத புஸ்தகத்திலும் நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது சாட்சி யூதாஸ் சொல்கிறான், இயேசுவிடத்திலே குற்றம் இல்லை. அடுத்த 2வது சாட்சி யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவரை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். யோவான் 19:6. பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவரை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவரிடத்திலே ஒரு குற்றமும் காணேன் என்றான். இந்த 2 வசனங்களிலும் பிலாத்து இயேசுவிடத்தில் குற்றம் இல்லை என்பதை வெளிப்படையாய் சொல்கிறான். பிலாத்து என்பவன் யூதேயா தேசத்தினுடைய ஆளுநர். ரோம சாம்ராஜ்யத்தில் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு ஆளுநரை நியமிப்பார்கள். அந்த வகையில யூதேயா தேசத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான் பிலாத்து. இப்ப அவனுக்கு முன்பதாக
இயேசு நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அந்த நியாய விசாரணையில இவன் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே குற்றம் இல்லை என்பதை வெளிப்படையாய் சொல்கிறான். ரகசியமா சொல்லல. ஒருவேளை அவனுடைய நியாய சங்கத்துக்குள்ள மட்டும் ரகசியமா பேசிக்கொண்டு, ஒருவேளை இந்த மனிதர்கிட்ட எந்த குற்றமே இல்லையே என்று சத்தம் கட்டாம பேசிக்கல. நீங்கள் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பெர்கி பெஸ்துவும் ஏரோது அகிரிப்பாவும் பவுலுடைய சாட்சியை கேட்டதற்கு பின்பு தனியா போய் இந்த மனுஷன் எந்த குற்றமும் இல்லை என்று தனியாய் பேசிக் கொள்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவராகிய இயேசு குற்றமற்றவர் என்பதை பிலாத்து பகிரங்கமாய் சொல்கிறான். மூன்றாவது சாட்சி லூக்கா 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை ஏரோதிடத்தில் அனுப்பினேன், அவரும் இவரிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவர் ஒன்றும் செய்யவில்லையே என்று இதையும் பிலாத்து தான் சொல்றான். ஆனா ஏரோது சொன்னதாக சொல்கிறான். ஏரோது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிலேயா தேசத்துக்கு அதிபதி. இப்போ ஆண்டவராகிய இயேசு கைது செய்யப்பட்டு அந்த நியாய விசாரணை நடத்தப்படுகிற அந்த சமயத்துல இவன் என்ன பண்றான், ஏரோது எருசலேமுக்கு வந்திருக்கான். முதலில் பிலாத்து விசாரணை செய்து குற்றம் இல்லை என்று முடிவு செஞ்சுட்டு இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் என்ன செய்யறான், ஏரோதிடத்தில் அனுப்பி வைக்கிறான். அவனும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு சொல்றா, இவர்கிட்ட எந்த குற்றமே இல்லைங்க என்று கலிலேயா தேசத்து அதிபதியும் சொல்கிறான். கலிலேயா, யூதேயா 2 தேசத்தின் அதிபதிகள், ஆளுநர்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே குற்றம் இல்லை என்று வெளிப்படையாய் சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 4வது சாட்சி மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பிலாத்துவுடைய மனைவி இயேசு கிறிஸ்துவிடத்திலே குற்றம் இல்லை, அவர் நீதிமான் என்பதை அறிந்து அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் என்று பிலாத்துவுக்கு ஆள் அனுப்பி சொல்றார். யூதேயா தேசத்தின் அதிபதியாகிய பிலாத்துவின் மனைவி இயேசு நீதிபரர், அவருடைய குற்றம் இல்லை என்பதை சாட்சியாக வெளிப்படையாக சொல்கிறாள். அதாவது இயேசுவிடத்திலே குற்றம் இல்லை என்று இயேசுவோடு நடந்த சீடர்கள் மட்டும் சொன்னாங்கன்னா எது உள்நோக்கம் சொல்றாங்கன்னு சொல்லலாம். இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் சொல்லி இருந்தா உள்நோக்கத்தோட சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது உயர் பதவியில், அதிகாரத்தில், நியாயம் விசாரிக்கிற இடத்தில் இருக்கிறவர்கள், அந்த நியாய விசாரணை செய்கிறவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இயேசு நீதிமான் என்றும் அவரிடத்துல எந்த விதமான குற்றமும் இல்லை என்றும் பகிரங்கமாய் அறிக்கை செய்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எந்த விதமான குற்றமும் சாட்டப்படாதவர் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. அடுத்தது 5வது சாட்சி லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இப்ப ஆண்டவராக இயேசுவோடு கூட வலது பக்கத்திலே ஒரு கள்ளனும் இடது பக்கத்திலே ஒரு கள்ளனும் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அதிலே ஒருவன் ஆண்டவராக இயேசுவை தூஷிக்கிறான். நீர் தேவகுமாரனானால் உங்களையும் ரட்சிங்க, எங்களையும் ரட்சிங்க என்று கேலி செய்கிறான். அப்பொழுது அதிலே ஒரு கள்வன், நீ செய்த குற்றத்திற்கான தண்டனை நீ அனுபவித்து உனக்கு புத்தி வரலையா, நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், இந்த சிலுவை மரணம், இந்த சிலுவை தண்டனை நமக்கு தகுதியானதுதான், ஆனால் இப்படி ஒரு சிலுவை மரணத்திற்குரிய எந்த விதமான தகாத குற்றமும் இயேசுவிடத்தில் இல்லை என்பதை அந்த கள்ளன் வெளிப்படையாய் சொல்கிறான். நல்லா கவனிக்கணும். நம்ம இதுவரைக்கும் நம்ம படிச்சதான ஒவ்வொரு வசனத்திலும்
அவர்கள் இயேசுவிடம் குற்றம் இல்லை என்பதை ரகசியமாய் சொல்லிக் கொள்ளவில்லை. பகிரங்கமாய் பொது வெளியில் மற்றவர்களுக்கு முன்பதாக சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவிலே குற்றம் இல்லை என்பதை அவருடைய சிலுவையில் அறையப்பட்டதான கள்வன் வெளிப்படையாய் சொன்னான். அடுத்தது 6வது சாட்சி லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அதாவது இயேசுவை சிலுவையில் அறையும்படியான அதிகாரம் பெற்ற, சிலுவையில் அறையும்படி கட்டளை கொடுத்ததான 100க்கு அதிபதி, செஞ்சுரியன். இவன் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிகிறது, பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகிறது. இதையெல்லாம் பார்த்த பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்றான், மெய்யாகவே இவர் நீதிபரர் தான், இவர்கிட்ட எந்த குற்றமுமே இல்லை என்று அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். எப்பொழுது? இயேசு மரணம் அடைந்த பொழுது. இவன் தான் இயேசுவின் மேல் சிலுவையை தூக்கி வைத்தவன். இயேசுவின் தலையிலே முள்முடியை சூட்டினவன் இவன் தான். சிவப்பான அங்கியை உடுத்துவித்தவன் இவன் தான். எருசலேமின் வீதிகள் வழியாக அடித்து இழுத்துக் கொண்டு வருவதற்கு அதிகாரம் பெற்று அதை செய்தவன் இவன் தான். இப்பொழுது இவன் சொல்றான், மெய்யாகவே இவர் நீதிபரர். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு நீதிபரர் என்பதை அவரை தண்டித்த, அவரை சிலுவையில் அறைந்த அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான். கடைசி 7வது மத்தேயு 27:54. 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இதுக்கு முன்னாடி வசனத்துல 100க்கு அதிபதி இயேசு நீதிபரர் என்று சொன்னான். இந்த வசனத்தில் போர் சேவகர்கள், ஏனென்றால் இப்ப இந்த குற்றத்தை, அதாவது தண்டனை நிறைவேற்றுவது ஒரே ஒரு ஆள் கிடையாது. திரள் கூட்டமான போர் சேவகர்களா சேர்ந்துதான் சிலுவையில் அடைகிறதான வேலையை செய்கிறார்கள். உண்மையை சொல்லணும்னா, இயேசுவின் கைகளிலே ஆணி அடித்தது, மரத்திலே அவரை தூக்கி கட்டியது, சிலுவையை கீழே படுக்க வைத்த சிலுவையை நேராக தூக்கி நிறுத்தியது, சிலுவையின் மேலே நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்கிறதான மேல் விசாலத்தை ஒட்டி வைத்தது, இப்படி எல்லாவற்றையும் செய்தவர்கள் போர் சேவகர்கள். அவருடைய உடையை களைந்தவர்கள் போர் சேவகர்கள். அவருக்கு தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தவர்கள் போர் சேவகர்கள். அப்போ இவர்கள் நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்த பொழுது இவர் சாதாரணமானவர் இல்ல, இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று போர் சேவகர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நியாயப்பிரமாண சட்டப்படி ஒருவரை குற்றவாளி என்று தீர்க்கவும் குற்றமற்றவர் என்று தீர்க்கவும் 2 சாட்சி போதுமானது. ஆனால் இப்படி 7 பேர், குறிப்பாக நியாய விசாரணை செய்கிற அதிகாரத்தில் இருந்ததான பிலாத்து, ஏரோது, பிலாத்துவின் மனைவி, அதே போல உயர் அதிகாரத்தில் இருந்த 100க்கு அதிபதி, இயேசுவை காட்டி கொடுத்ததான யூதாஸ், இப்படி உயர் அதிகாரத்தில் இருந்ததான மனிதர்கள் இயேசு குற்றமற்றவர், அவர் பரிசுத்தர், அவர் பாவம் இல்லாதவர் என்று வெளிப்படையாய் அறிக்கையிட்டார்கள். அப்படி இருந்தும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இதற்கான காரணம் என்ன? மனித குலம்தான் காரணம். மனித குலத்தின் பாவம் தான் காரணம். ஆதாம் முதற்கொண்டு உலகத்தில் பிறக்கப் போகிற கடைசி மனிதன் வரைக்கும் செய்கிற எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக தான் குற்றமே இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். குற்றம் சாட்டப்படுகிற ஒருவர் தண்டிக்கப்படுவது அது இயற்கையானது. ஒருத்தர் மேல கொலை குற்றம் சாட்டிட்டாங்கன்னா முற்காலங்கள்ல மரண தண்டனை கொடுப்பாங்க, அந்த மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க, அது குவைட் காமன். ஆனா இவ எந்த ஒரு நீதி விசாரணையிலும்
அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்படவில்லை. அப்படி இருந்தும் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வார்த்தைகளிலே சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். வேத பிரமாணம், வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்திற்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே எந்த அதிகாரங்கள் குற்றம் இல்லை என்று சொன்னதோ அதே அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். இது மனித குலத்திற்காய் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விதித்த தண்டனை. அன்பானவர்களே, அப்போ இவைகளை நாம் படிக்கும் பொழுது, இந்த சம்பவங்களை, இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இதை நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காய் செய்ததான தியாகத்தின் மேன்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பின் மேன்மை என்ன என்பதை உணர்ந்து நாம் இன்னும் கர்த்தருக்கு உண்மையாக, பரிசுத்தமாக, நீதியாக, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய வருகை நாள் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளாய் உண்மை மொத்தமாய் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக தான் அவர் குற்றமற்றவராய் இருந்தும் எந்த விதமான தீமையும் செய்யாமல் இருந்தும் அவர் என்ன செஞ்சார்னா மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்காய் பாடுகளை சகித்த, அந்த கீழடைந்த, வேதனை அடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த தியாகத்தை உணர்ந்து நாமும் கர்த்தருடைய நாமத்திற்காக என்ன தியாகம் செய்ய முடியுமோ, கர்த்தருடைய நாமத்திற்காக என்னென்ன காரியங்களை செயல்படுத்த முடியுமோ அவைகளை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆஸ்வதிப்பாராக.